வாங்க மக்களே! இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல் என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்லேருந்து வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஐபிபிலேருந்து. ஸோ, அதுக்கான இன்ஃபர்மேஷன் என்னன்னு செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் வெப்சைட் குடுத்துருக்காங்க. அது ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் பார்த்தீங்கன்னா, 10/1/2025லேருந்து 30/1/2025 குடுத்துருக்காங்க. ஸோ, என்னென்ன போஸ்டிங் குடுத்துருக்காங்க பார்க்கலாம் வாங்க. ஸ்கேல் வைஸில் கொடுத்துருக்காங்க. எம்எம்ஜிஎஸ், எஸ்எம்ஜிஎஸ், டிஇஜிஎஸ், டிஇஜிஎஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எம்எம்ஜிஎஸ்னால் என்ன பார்த்தீங்கன்னா மிடில் மேனேஜ்மெண்ட் கிரேடு ஸ்கேலு. எஸ்எம்ஜிஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சீனியர் மேனேஜ்மெண்ட் கிரேடு ஸ்கேலு. டிஇஜிஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டாப் எக்ஸிக்யூட்டிவ் கிரேட் ஸ்கேலு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கான கேஸ்ட் வைஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கான எலிஜிபிள் டெசினேஷன் பார்த்தீங்கன்னா சீனியர் மேனேஜர், அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர், டெப்யூட்டி ஜென்ரல் மேனேஜர், ஜென்ரல் மேனேஜரும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. 26-35 வரையும் கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் வந்து 26 கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வந்து 55 வரையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான என்ன கேட்டகரி நம்ம அப்ளை பண்ணுறோம் பார்த்து அது தம்பி அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது தம்பி நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா சீஃப் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸர், சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர் கொடுத்துருக்காங்க. அது வந்து மினிமம் ஏஜ் வந்து 38 கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வந்து 55 கொடுத்துருக்காங்க. அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அது டைமே பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மொத்தம் இந்த டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 5 வேகன்சி போட்டிருக்காங்க. ஃபினான்ஸில் ஒரு வேகன்சி, அதாவது ஃபினான்ஸ்லேயே டிஜிஎம்னு ஒரு ஃபினான்ஸில் ஒரு வேகன்சி போட்டிருக்காங்க. ஜென்ரல் மேனேஜர் ஃபைனான்சிங் வந்து ஒரு வேகன்சி போட்டிருக்காங்க. 2 சேர்த்து ஒரு வேகன்சி போட்டிருக்காங்க. டெக்னாலஜி வந்து ஒரு வேகன்சி போட்டிருக்காங்க. ப்ராடக்ட் சீனியர் மேனேஜர் வந்து 2 வேகன்சி போட்டிருக்காங்க. இன்டர்னல் ஆடிட் வந்து ஒரு வேகன்சி போட்டிருக்காங்க. ஸோ அதேமாதிரி பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. கம்ப்ளைண்ட்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வேகன்சியும், ஆப்ரேஷன் டீமில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வேகன்சி போட்டிருக்காங்க மொத்தமாக. ஸோ அதுக்கான எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஃபினான்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா சிஏ படிச்சிருக்கவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அதை சிஏ கொடுத்துருக்காங்க. மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 15 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எலிஜிபிளாக இருக்குன்னு வந்து நம்ம அப்ளை பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ அதுக்கான ஜாப் டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன ரெகுலேஷன் இருக்கணும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இதுக்கான ரெகுலேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் படித்து எலிஜிபிள் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா பிஇ, பிடெக், எம்சிஏ, போஸ்ட் கிராஜுவேட், ஐடி மேனேஜ்மெண்ட் இருந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ப்ராடக்ட் சீனியர் ஆஃப் மேனேஜர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் மினிமம் குவாலிஃபிகேஷன் எம்பிஎஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 6 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுமாரி நீங்கள் எலிஜிபிள் இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்னல் ஆடிட் கொடுத்துருக்காங்க. சீனியர் மேனேஜர் இன்ஃபர்மேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பிடெக், பி எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். எம்எஸ்சி எலக்ட்ரானிக் கம்பெனி வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம. கம்பல்சரியாக வந்து சிஎஸ்ஏ கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. போஸ்ட் குவாலிஃபிகேஷன் வந்து மினிமம் 6 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அது எலிஜிபிளாக இருக்குன்னு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா சீஃப் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான ஜாப் டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் எலிஜிபிள் பார்த்தீங்கன்னாக்கா கிராஜுவேட் இருந்தாலும் ஓகே தான் மினிமம் குவாலிஃபிகேஷனில். எக்ஸஸாக படிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா சிஎஸ் படிக்கலாம், சிஏ பண்ணுறவங்க பண்ணிக்கலாம், எம்பிஏ ஃபைனான்ஸ் படிக்கலாம், போஸ்ட் கிராஜுவேட் பண்ணிக்கிறவங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா சீஃப் ஆஃபீஸர் ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க. அது மினிமம் வந்து கிராஜுவேட் இருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே டைம் தான் வந்து 18 வயசு இருந்தாங்க அதுமாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் எதுக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் படித்து நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். கட் ஆஃப் எலிஜிபிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது டைமே பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஃபார் ஆல் த மினிமம் குவாலிஃபிகேஷன் மினிமம் குவாலிஃபையிங் ஷெல் பி 60% ஆஃப் குவாலிஃபையிங் சிஏ, சிஎஸ், அதாவது சிஏ, கம்பெனி செக்ரட்டரி, சார்ட்டர்ட் அக்கௌண்ட் அதுமாதிரி படிக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 60% அக்ரிகேட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிகிரி படிச்சிருக்கணும், இல்லை பிஜி டிகிரி முடிச்சிருக்கணும், இல்லை பிஜி டிப்ளமோ முடிச்சிருக்காங்களோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் ரெகுலராக பண்ணியிருக்கிறவங்க ஓகேனாக்கா அவங்க வந்து அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ பேஸில் வந்து செலெக்ஷன் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட், ஆடிஷன் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு குரூப் டிஸ்கஷன் கம்பல்சரி இருக்கும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வச்சு தான் உங்களுக்கு வந்து எலிஜிபிள் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கம்பல்சரி எடுப்பாங்க உங்களுக்கு ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீ கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூன்னு பார்த்தீங்கன்னாக்கா 150 ரூபா பே பண்ணணும். ஃபார் அதற்கு பார்த்தீங்கன்னாக்கா 750 ரூபா பே பண்ணணும். நான் ரீஃபண்டபிள் பேமெண்ட் இது. ஸோ அதேமாதிரி பார்த்து நீங்கள் எலிஜிபிளாக அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுமாதிரி பார்த்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸ்கேல் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பே ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு என்ன போஸ்டிங் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு நான் என்ன ஸ்கேல் இருக்குதோ அதுக்கு தான் இது வந்து உங்களுக்கு எலிஜிபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுமாதிரி பார்த்து நீங்கள்
அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொசீஜர் ஆஃப் அப்ளையிங் ஆன்லைன் அப்ளைன்னு கொடுத்துருக்காங்க, வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வெப்சைட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து நோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள். ஒன்லி ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஒன்லி இந்தியன் நேஷன் ஃபார் எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க. மற்றபடி அதர் கண்ட்ரி வந்து இது வந்து அப்ளை பண்ண முடியாது கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா இன்கம்ப்ளீட் ஆன்லைன் அப்ளிகேஷன் இன் எனி ரெஸ்பெக்ட் ஷெல் பி, அதாவது உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து எதுவும் ஃபர்தராக கரெக்டாக இல்லையோ எரராக இருந்துச்சோ இன்கரெக்டாக இருந்துச்சுனாக்கா அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிடுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் மெயில் ஐடி மொபைல் நம்பர் தான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுமாதிரி பார்த்து அப்புறமே நோ மாடிஃபிகேஷன் ஆர் அலவுட் ஆஃப்டர் கேண்டிடேட் சப்மிட் அப்ளிகேஷன் சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் எதனா சம்திங் தப்பு பண்ணிட்டாலோ இல்லை வேறு எதனா ப்ராப்ளம்னாலோ ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னாக்கா வந்து மாடிஃபை பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி சம்திங் பண்ணிங்கனாக்கா அந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ட் தான் உங்களுக்கு கரெக்டாக பண்ணால் தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு எலிஜிபிளாக உங்களுக்கு வந்து இன்டர்வியூ கூப்பிடுவாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கீங்கனாக்கா சம்திங் அவங்க தான் வந்து என்ஓசி வைக்கணுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது இன்டர்வியூ போகிறனாக்கா அவங்க வந்து என்ஓசி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இது வந்து இவ்வளோ தான். உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் பார்த்தீங்கன்னாக்கா 10/1/2025 31/1/2025 கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள நீங்கள் வந்து அப்ளை பண்ணி எலிஜிபிள் பார்க்க ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அப்போ தான் நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.